தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் கடலூர் துறைமுகம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மக்களை சந்தித்து பரிந்துரைகளை கேட்டு வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம் பாரிவள்ளல், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவினர் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்கள் கருத்து கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் பகுதியில தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் முத்தி ஆனந்த் தலைமையில அந்த கருத்து கேட்பு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு அமைப்பினர், அதாவது குறிப்பாக மீனவர் அமைப்பு, ஆட்டோ ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அமைப்பினரை சேர்ந்துள்ள கருத்துக்களை அவங்க கேட்டு வராங்க. மீனவர் சமுதாயத்தின் சார்பில் இப்ப பல்வேறு கட்சிகள் எங்களை ஆண்டு வந்தாலும் எங்களது கோரிக்கையான அடிப்படை கோரிக்கையான வீடு பட்டா வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பல ஆண்டா போராடிட்டு வரோம். எங்களுடைய கோரிக்கை நீங்க தளபதியிடம் கொண்டு சென்று எங்களுக்கு பட்டா வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு அது மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம NLC தொழிலாளர் சங்கத்துல அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. அது இல்லாம மகளிர் சுய உதவி குழுக்களும் இந்த கூட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க. இவர்களது பிரதான கோரிக்கை தமிழகத்துல வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தமிழகம் வெற்றிக் கழகம் எங்களது அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கையா வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மாவட்டத்திலிருந்து பல்வேறு மாவட்டத்திலிருந்து, அதாவது கிழக்கு கடற்கரை பகுதிகளிலிருந்து தஞ்சாவூர், புதுவை, மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவர்களது கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.